அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54வது வசனம் முதல் 60வது வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். சுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் சுத்தமாய் குறித்து தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது இயேசுவே, நீ நான்கை ஏற்றுக்கொள்ளும் தொழுது கொள்வேன் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படிவிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடு கூட பேசுவாராக. இங்கே ஸ்தேவானுடைய ஆராதனை மற்றும் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு உதவி ஊழியக்காரனாக காணப்பட்டான். உதவி ஊழியக்காரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்கள் அவர்கள் நாடெங்கும் சுற்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வேத வசனத்தையும் எடுத்து ஜனங்களுக்கு சொல்லணும், ஊர் ஊரா செல்ல வேண்டும், பல்வேறு காரியங்கள் அவருக்குள்ளாக இருந்தது. பந்தி விசாரிக்கணும், சபையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், சபையில் பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கணும். இது அவங்களுக்கு அதிகப்படியான வேலையாக இருந்தது. யாருக்கு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீடர்களாக அப்பொழுது இருந்தார். அவர்களுக்கு அதிகமான வேலைகள் இருந்ததுனால அதிகமான நேரத்தை ஆண்டவருடைய வசனங்களுக்கு அவர்களால் கொடுக்க முடியல. போதகம் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் அவர்கள் போய்கொண்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. சபைக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. சபையில் பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க வேண்டியதாக இருந்தது. பந்தி விசாரிக்க வேண்டியதாக இருந்தது. சிறு சிறு குறைகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து யார்கிட்ட சொன்னாங்க? அப்போஸ்தலர்கிட்ட சொன்னாங்க. சிறிய விஷயம் அவர்களுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ள முடியும். யாருக்குள்ளாகவே? விசுவாசிகளுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ள முடியும். கேளுங்க பிரதர்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? சிறிய விஷயத்தை கூட அவங்ககிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அப்பொழுது ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சபைனா சிறிய சபை இல்லை, ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எல்லோருமே அப்போஸ்தலர் இடத்துல அவர்களிடத்துல பேசும்பொழுது, அவர் தங்களோட பிரச்சனைகளை சொல்லும்பொழுது அவர்களால் நேரம் ஒதுக்க முடியல. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் ஆண்டவர்கிட்ட பேசுவதும் ஜெபிப்பதும் வசனத்தை கொடுப்பது மாத்திரம் நாம் வைத்து கொண்டு மீதியான வேலைகளை உதவி ஊழியக்காரர்கள், டீக்கன்ஸ் என்று சொன்னால் உதவி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தலாம். அப்போஸ்தலருக்கு அடுத்தது. அப்போஸ்தலரால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியல என்ற சூழ்நிலை வந்தபொழுது, ஜனங்கள் மந்தையை போல பெருகின பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? டீக்கன்ஸை ஏற்படுத்த. டீக்கன்ஸ்னால உதவி ஊழியக்காரர்கள். அப்படி உதவி ஊழியக்காரர்களாக முதலாவதாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஒருவன் தான் யார் என்று சொன்னால் ஸ்தேவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர் சொல்றாங்க. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோக்கோரையும் நிக்கோலரையும் தீமோனையும் பர்மேனையையும் யூத மார்க்கத் அமைந்தவரான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்தை கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய்
ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான். பாருங்க, ஒரு சிலரை அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் அவர் தலைமையில கையை வைத்து அவர்கள் உதவி ஊழியக்காரர்களாக இருக்கும்படி, பந்தி விசாரிக்கும்படி, சபையினுடைய மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்களை அவர்கள் ஒழுங்கு செய்யும்படி, விசாரிக்கும்படியாக தங்களுக்கு கீழாக, அப்போஸ்தலருக்கு கீழாக டீக்கன்ஸை ஏற்படுத்தினார்கள், உதவி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்தப்பட்டவர்களில் ஒருவர் பேரு ஸ்தேவான். ஸ்தேவானை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, 5ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், மற்ற எல்லாரையும் சொல்றதை காட்டிலும் அவனை பற்றி சொல்லும்போது ஒரு அடைமொழி போட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவர் நல்ல பையன், அவர் ஒரு பையன் என்று சொல்லாம என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தேவானுக்கு மட்டும் அந்த சிறப்பை கொடுக்கிறார்கள், அவனையும் என்று ஒருமையில வருது. பாருங்க, அங்க நம்ம 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், ஸ்தேவானை மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாக காணப்படுகிறான். அப்போஸ்தலர்கள் அவனை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்தாவியும் விசுவாசமும் இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலருக்கு மாத்திரம் இல்லை, கீழே வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தாவியரால் நிறைந்திருக்கணும். 2வது எப்படி இருக்கணும், விசுவாசம் அதிகமுடையவர்களாக இருக்கணும். நாங்கள் டீக்கன்ஸு தாங்க, நாங்கள் உதவி ஊழியர்கள் செய்கிறவங்க தாங்க, நாங்கள் தட்டு கழுவுறவங்க தாங்க, நாங்கள் பரிமாறுறவங்க தாங்க என்று சொல்லிவிட்டு சுலபமாக தப்பித்து கொள்ள முடியாது. அவர்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியாரால் நிறைந்திருக்கணும், விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். அப்போது அப்போஸ்தலருக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த தன்மை சபையாருக்கும் கூட அது காணப்பட வேண்டும். போதகம் பண்ணுறவர்களுக்கு மாத்திரம்தான் அதுவும் கிடையாது, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தான், சபையில் சிறு சிறு வேலைகளை செய்கிற உங்களுக்கும் தான் அது கட்டாயமாக காணும். பரிசுத்த ஆவியாரால் நிறைந்தவராயும் விசுவாசம் உள்ளவராயும் இருந்தான். அது மாத்திரமல்ல, திரும்பவும் ஸ்தேவானை குறித்து சொல்லும்பொழுது 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்தான். பாருங்க, அவன் சாதாரண பதவிக்கு தான் நியமிச்சாங்க, ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணான், அவனுடைய விசுவாசமும் அவன் இடத்துல இருந்த பரிசுத்த ஆவியானவரும் அவனை அதிகமாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தேவானை குறித்து எப்பொழுது வாசிக்கும் பொழுதும் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவன், வல்லமை உள்ளவன், ஜெபிக்கின்றவன், விசுவாசம் உள்ளவன், எவ்வளவு காரியங்கள் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் அவன் சங்கத்தார் முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது, யூதர்கள் முன்பாக அவனை கொண்டு வந்து நிறுத்தின போது, குற்றம் சாட்டின பொழுது 7ஆம் அதிகாரம் எல்லோருமே படிக்க வேண்டிய அந்த முழு அதிகாரம். இன்று ராத்திரியில் போய் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் பெரிய சங்கத்துக்கு முன்பாக நின்று சாட்சி சொல்கிறான். யார் சொல்கிறான்? ஸ்தேவான் சாட்சி சொல்கிறான். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு பிரசன்னமாகி என்று சொல்கிறான். இதுவரையும் இந்த மாதிரியான ஒரு வசனம் வேதாந்தத்திலே காணப்படல. மகிமையின் தேவனானவர் ஆபிரகாமுக்கு பிரசன்னமாகி என்று சொல்லி அங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். பாருங்க, 4ஆம் வசனம், 2ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, ஸ்தேவான் பேசுகிறான், சங்கத்தார் முன்பாக பேசுகிறான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருந்ததற்கு முன்னமே மெசொபொத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. சாதாரண சபையில் வேலை செய்கிறவன், அவன் அப்போஸ்தலன் கிடையாது, அவர் மூப்பன் கிடையாது, அவன் ஒரு டீக்கன், இவர்களுக்கு கீழானவன், சொன்ன வேலையை செய்கிறவன். ஆனால் அவனுடைய ஞானத்தை 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பெரிய ஞானமாக இருக்கிறது. அது ஆண்டவர் அருளின ஞானமாக இருக்கிறது. ஆபிரகாம் முதற்கொண்டு பேசுகிறான், வல்லமையான காரியத்தை செய்கிறான். எந்த இடத்துல நாம் இருந்தாலும் சரி, சபையில் நமக்கு எந்த இடத்த கொடுத்துருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க முடியும்னு நாம் பார்க்கலாம். ஐயோ, இந்த இடத்த தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க, அப்படியே இல்லை. எந்த இடத்துல உன்னை வைத்திருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கென்று நீ உண்மையாக இருக்கும்பொழுது, விசுவாசம் உள்ளவராக பரிசுத்த ஆவியாரால் நிறைந்தவனாக இருக்கும்பொழுது நீ என்ன செய்ய முடியும்? நீ பிரகாசித்து
ஆண்டவருக்கென்று மகிமையாக இருக்க முடியும் என்று சொல்லி வாசி. 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக அவனுடைய சாட்சியை குறித்து வாசிக்கிறான். அவன் சொன்ன காரியங்கள்லாம் பார்த்து இவன் தேவதூஷணம் சொல்றான். என்ன சொல்றாங்க அவங்க? தேவதூஷணம் சொல்றான் சொல்லி அவர்கள் முடிவு செய்து என்ன பண்றாங்க, நான் அவரை இழுத்து கொண்டு போய் வெளியே கல்லெறியும்படியாக கொண்டு போகிறார்கள். அப்போது யார் அங்க இருந்தா பக்கத்துல? சவுலாகிய பவுலாகிய சவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் மனமாறுவதற்கு முன்பாக சவுலாக அவன் பேர் இருந்தது. அவன் தான் அதற்கு சாட்சியாக நின்றான். யார்? அந்த கொலைக்கு காரணமாக அவன் சாட்சியாக நிற்கிறதை பார்க்கிறோம். பாருங்க 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியானவனாய் நிறந்தவனாய். இந்த ஸ்தேவானை குறித்து மட்டும் நம்ம வாசிக்கும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை வருது. என்னது? பரிசுத்தாவியான. பரிசுத்தாவியால் நிறந்தவன், பரிசுத்தாவியால் நிறந்தவன். எவ்வளோ ஒரு உற்சாகமான வார்த்தை. நாம் பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கிறோமா? பரிசுத்தாவியால் நிறைந்தால் குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறதுலாம் கிடையாது. பரிசுத்தாவியால் நிறைந்திருந்தானாக்கா யூ ஆர் கண்ட்ரோல்டு பை ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய வாழ்க்கை முழுதும் அவராலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். உங்களால் தனித்து இயங்க முடியாது. நீங்கள் துன்மார்க்கமாக இயங்க முடியாது. இச்சைகளுக்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வராது. கோபம் வராது, அழுகை வராது, பொச்சரிப்பு வராது, கடினமான இருதயம் வராது. ஏன் வராது? உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை முழுவதும் ஆட்கொண்டு இருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ சுயநினைவு இருக்கிறவங்க, ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு பள்ளம், பெரிய பள்ளம் இருக்கு. சுயநினைவு இருக்கிறவன், புத்தி இருக்கிறவன் என்ன செய்வான்? கண்ணு பார்க்குது, மூளை யோசிக்குது, அடுத்த அடி எடுத்து வச்சாக்க எங்கே போவோம்? பள்ளத்தில் விழுவோம். நினைவு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? விழுவான். அப்போ அவனுடைய மைண்டு என்ன செய்யுது? அவனை கண்ட்ரோல் பண்ணுது. பார்க்குறான், ஒரு பெரிய குழி இருக்குது, இதில் விழுந்தால் நம்ம இறந்துடுவோம் என்ன சொல்லி அவனுக்கு மூளையிலேருந்து உத்தரவு வருது. காலானது ரிஃப்ரைன் பண்ணுது, அதாவது அடுத்த அடி எடுத்து வைக்காம தப்பித்து கொள்ளுது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தான்னா ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம கட்டுப்படுத்தப்படுவோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை நோக்கி போகணும், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணப்படும். 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இல்லை. குதிக்கிறது, ஓடுறது, சத்தமா பேசுறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேலை இல்லை. அசுத்தமா அவனை பேசாம வைத்திருக்கிறாரு பாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை. சண்டை போடாம வைத்திருக்கிறாரு பாரு. யாராவது ஒன்று அதிகமா சண்டைக்கு வம்பு இழுக்கும் போது நீ அமைதியா இருந்தனாக்கா யூ ஆர் கண்ட்ரோல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நீ கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறன்னு அர்த்தம். நீ அங்கே சண்டை போட்டு நீங்கள் வீட்டில் போய் அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? உறக்கமாக பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்தேவானை குறித்து வசனம் சொல்லும்பொழுது அங்கே சொல்லுகிறது, அவன் எப்படி? அவன் பரிசுத்த ஆவி, 3 முறை வாசிக்கிறான். அவன் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, அவனுக்கு பரலோக தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவன் பார்த்தது மாத்திரமல்ல, அதை குறித்து என்ன சொல்றான்? சாட்சி சொல்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எப்பேற்பட்ட ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, நாம் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். இவங்கெல்லாம் இப்போ நம்ம எங்க நடுத்தரில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சமயம் இந்த தரிசனம் அவன் கொடுக்கும்போது எங்க இருக்கிறான்? நகரத்துக்கு புறம்பாக கொண்டு வந்துட்டாங்க. கல்லெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கல்லால் அடிக்க போறாங்க. ஏன்னா தேவதூஷணம் சொன்னாக்க அவனை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆகவே தேவனை பார்க்கிறேன், வலது பார்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறேன்னு தேவதூஷணம். தேவதூஷணம் நான் தேவனுக்கு எதிராக பேசுவது என்று அர்த்தம். அதுக்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நகரத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து சாட்சிக்காரர் அதை அந்த கொலை செய்யப்படுவதை சாட்சிகள் பார்க்க வேண்டும். சாட்சிக்காரர்கள்லாம் நியமித்து சவுல் நிற்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றப்பட இருக்கிற சவுலும் நிற்கிறார். எல்லாரும் கல் எறிந்து வச்சிருக்கிறாங்க.
அந்த சமயத்தில் இப்படி ஒரு தரிசனம் கிடந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ கல் எறிஞ்சிட போகிறாங்க, இன்னும் சொன்னாக்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருப்போம். ஆனால் ஸ்தேவான் அப்படி இல்லை. என்ன சொல்கிறான்? வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசம் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். சவுல் என்ன பண்ணுறான்? அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான், நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். யார்? ஸ்தேவானோட பெரிய சாட்சியாக மாற்றப்பட போகிறான். அவன் என்ன பண்ண போகிறான்? பார்த்து கொண்டே நிற்கிறான். நம்ம இங்கே வாசிக்கிறோம் இல்லையா? அப்பொழுது கல் அறிகிறார்கள். கல்லுலன்னா இப்போ கல் அவன் மேலே பட ஆரம்பிக்குது. ஐயோ குய்யோன்னு அவன் சத்தம் போடலை. ஆனால் கல்லறிகிறவங்க என்ன பண்ணாங்க? கூக்குரலிட்டார்கள் போட்டிருக்கு. அவர்கள்லாம் கூக்குரலிட்டு கல்லால் அடிக்கிறாங்க. கல்லடி பட்டவனை என்ன பண்ணணும்? கத்தணும் தானே? கத்தலை. அதுக்கு பதிலாக பாருங்கள், வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே கல்லறியும் பொழுது சொல்கிறான், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவன் ஆராதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது அவன் மீது கல்லை எறிந்தார்கள் என்று சொன்னான். அவனோ முழங்கால் படியிட்டு, வசனத்தை வாசிங்க, நின்னுங்கனே சாவலாம, எப்படி? முழங்கால் படியிட்டு ஜபத்திற்கு ஆயத்தமாகறான். இறுதி வேலை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் ஏஞ்சி நின்று தன்னை வரவேற்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க கல் எறிகிறாங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரன். அவனு ஜபத்தை பாருங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இது யாருடைய சிந்தனை? இது யாருடைய? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. எங்க வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். 23:34 வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 34. மன்னியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை யார் சொல்றா? ஸ்தேவான் சொல்றா. எப்போ சொல்ல முடியும்? பரலோக தரிசனம் உனக்கு கிடைச்சாதான் சொல்ல முடியும். வானம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறதையும் நீ அறிந்தால்தான் இந்த விசுவாச வார்த்தையை சொல்ல முடியும். இல்லைன்னா கல்லை அடிக்க அடிக்க என்ன பண்ணும்? வலி ஏற்படும், கத்த சொல்லும். பரலோக தரிசனம் கிடைச்சாதான் சாவை குறித்ததான பயம் இருக்காது, மரணத்தை குறித்ததான பயம் யாருக்கு இருக்காது. பரலோக தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, எனக்காக ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மரணத்தை குறித்து பயப்படுறோமா? ஸ்தேவான் அப்படி இல்லை. அங்கிள் ஒரு முறை இதை பேசும்போது ஒன்று சொன்னார். நான் நினைக்கிறேன் கல் எரியறதுக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான், வலியை தெரியாமல் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னார். வலிச்சாதான் என்னான்னு நான் கேட்குறேன். வலிக்கிட்டோம், அடிக்கிட்டோம். வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை, சிலர் வாளால் அறுக்கப்பட்டார்கள். அசண்டர். அவளுடைய விசுவாசத்துக்காக என்ன திரும்ப பண்ண மாட்டாங்க? வாளால் அறுக்கப்பட்டார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. வாளால் அறுக்கப்பட்டார்கள், கல்லெறி உண்டார்கள், கழுமரத்திலே ஏற்றப்பட்டார்கள், தலை துண்டிக்கப்பட்டார்கள், தோலை பீத்தாங்க இன்னும் போடப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மரணம் இப்படி இருந்தது, பேதுருடைய மரணம் இப்படி இருந்தது. இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார் சில பேரை. அப்படி எல்லாரையும் கொண்டு செல்லுவாரா? இல்லை. அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தாங்க சந்தோஷம், அது யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கட்டும். அப்படி நடக்காதுன்னு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. கல்லுலாம் புஷ்பமாக மேலே பட்டுதான். சில பேர்லாம் சொல்கிறாங்க கல் எரி என்ன பண்ணுதான்? புஷ்பன்னா நான் பூ என்ன கதை சொல்கிறீங்க? என்ன கதை சொல்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன் என்னன்னாக்கா, அந்த வலியை காட்டிலும் இந்த பரம சந்தோஷம் அவனுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறேன். நான் வலிக்குது.
இப்போ குழந்தை பெறும்போது தாய்மாருக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆனால் குழந்தை முகத்தை பார்க்க பார்க்க என்ன பண்ணலாம்? இது ஒரு வழியாடா, இது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஸ்தேவான் அடைஞ்சிருப்பான். இந்த வலிவேதனை காட்டிலும் எனக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷம் பரலோகம் திறக்குது. ஆண்டவர் மகிமையை பார்க்குறான், பூலோகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மகிமையை பார்க்குறான். இயேசுவானவர் இருக்கரம் விரித்து அழைக்கிறார். கல்லை எரிய எரிய ரத்தம் சொட்டுது, ரத்தம் பீரிடுது, வலி ஏற்படுது. ஆனாலும் கூட அவனோ முழங்காற்படிட்டு, அந்த சமயத்திலும் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருப்பதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசி. ஆகவே ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமாய் கத்தினான், கிடையாது, சத்தமிட்டு சொன்னான். அவர்களுக்கு கேட்கும்படியாக சொன்னான். அலர்ல கூக்குரல்ல என்ன செய்தான்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். இப்படி சொல்லி மாண்டு போனான். நான் போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன்? You are going to sleep. மற்றவங்களுக்கு தான் என்னது? மரணம் அடைந்தார்கள். நம்பிக்கை இல்லாமல் மரணம் அடைந்தார்கள். மிருகங்கள் செத்து போயின, செடி செத்து போச்சு, மிருகம் செத்து போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரணம் அடைந்தார்கள். நாமோ எப்பேற்பட்ட வார்த்தை தான் யோசிச்சு பார்த்துறீங்களா? வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் வாசித்து பார்க்கணும். எவ்வளோ அழகாக மரணம் அடைந்தான் என்ன போடல, என்ன போடப்பட்டிருக்க? நித்திரையை அடைந்தான், நித்திரை அடைந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணுமா? அப்படின்னா ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாஞ்சை இருக்கணும்? எப்போ நான் ஆண்டவரை போய் பார்ப்பேன், அந்த வாஞ்சை இருக்குதா நமக்கு? எப்போ நான் ஆண்டவரை போய் பார்ப்பேன்? அப்போஸ் நாங்கள் பவுல் இதை பார்த்து கொண்டு இருந்தான் இல்லையா? அந்த சாட்சி அந்த கொலையை செய்யும்படியாக அந்த கொலைக்கு சாட்சியாக நின்னான். ஆனால் அந்த அப்போஸ் நாங்கள் பவுல் ஆண்டவர்கிட்ட ஸ்தேவானை போலவே போக விரும்பினான். அவங்களுக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் சாட்சியாக நின்னான், கொலைக்கு காரணமாக நின்னான். அப்போஸ் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்து குடியிருக்கவும், ஆங்கிலத்தில் ஆப்சென்ட் ஃப்ரம் திஸ் பாடி. ஆப்சென்ட்னா என்ன? இந்த இடத்த விட்டு போயிடணும், இந்த தேகத்திலிருந்து நான் போயிடணும். ஆப்சென்ட் ஃப்ரம் திஸ் பாடி, பிரசன்ட் வித் த லார்ட். அப்போஸ் பவுலினுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? இந்த தேகத்தை விட்டு நான் போகணும். ஏதோ தேகத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். இந்த தேகமானது ஒரு நாள் மறிக்க போகுது. அந்த மரணம் எனக்கு சீக்கிரமாக வரணும். இந்த தேகத்தை விட்டு நான் குடி போகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் குடியேறவும் விரும்புகிறேன். பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஸ்தேவானுடைய மரணம் அவனுக்குள்ளாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவன் நித்திரை அடைந்தான். ஆகவே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கும். இந்த சிந்தனை நமக்கு இருக்குதா? நான் கர்த்தரிடத்தில் சீக்கிரமாக போகணும். நாங்கள் பிரதர் நீங்கள்லாம் சாவ சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும், அந்த சிந்தனை இருக்கணும். இந்த உலகமே பெர்மனண்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகம்தான் எனக்கு சதம்னு நினைக்கக்கூடாது. இந்த தேகத்தை விட்டு போகவும் அவரிடத்தில் குடியேறவும் நான் விரும்புகிறேன். பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு என்னது? எனக்கு நஷ்டம். ஐயோ கிடையாது. சாவு என்னது? ஆதாயம். டெத் இஸ் மை கெயின் என்று சொல்றார். எனக்கு லாபம்னு சொல்றார். மரணம் எனக்கு, சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி சாட்சியாக நின்ற அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்க. நான் இந்த தேகத்தை விட்டு போகணும், அவரிடத்துல நான் காணப்படணும். பாருங்க, ஐ ஆம் பெட்ஃபிக்ஸ்டு பிட்வீன் திஸ் திங் என்று சொல்றார். நான் இதில் மாட்டிக்கொண்டு திரிகிறேன் என்று சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உலகத்தில் நான் இருப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்றாரு, சபையாரை பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு?
நான் இந்த உலகத்தில் இருப்பது அவசியமாக கண்டது. ஏன்னா நீங்கள் இன்னும் வளரல. எனக்கு பிரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தர் இடத்துல போகணும். என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? ஒரு இடத்துல சொல்கிறார், என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? நான் கர்த்தர் இடத்துல போகணும். ஆனாலும் கூட உங்களை சுற்றி பார்க்குறேன், நீங்கள் யாருமே என்ன பண்ணல, வளர்ச்சி அடையவே இல்லை. நீங்கள் யாரும் என்னென்ன கிறிஸ்துவை போல மாறலை. ஆகவே நான் இந்த தேகத்தில் இருப்பது கட்டாயமாகப்பட்டுப்படுகிறது. இந்த தேகத்தில் இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த தேகத்தில் நான் இருக்கணும்னு அவசியம் எனக்கு தோணலை. ஆனாலும் கூட உங்களுடைய வளர்ச்சி, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதம், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக இல்லாததுனால நான் என்ன செய்யலாம், நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா உங்களை ஆற்றி தேற்றி உங்களை என்ன பண்ணணும், அவருக்குள்ளாக நிற்கும் வரை, நீங்கள் அவருக்குள்ளாக நிற்கும் வரை நான் இந்த தேகத்தில் இருப்பது அவசியமாக இருக்கிறது. எனக்கு இந்த தேகத்தில் இருக்க அவசியம் இல்லை என்ன சொல்கிறேன். ஒரு விசுவாசனுடைய வாஞ்சை அப்படி தான் இருக்கணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது, பிறக்கும்பொழுது, சிமியோன் என்ற ஒரு பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, அவரை அவரை கண்டுவிட்ட பிறகுதான் என்ன பண்ணோம், மரணவன் சொன்னார். அப்போ என்ன, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிமியோன் என்ன சொல்றாரு, குழந்தையை கைகளிலேந்து ரட்சிப்பை நான் கண்டேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்ற, இப்பொழுது உம்முடைய தாசனை என்ன செய்யற, சமாதானத்தோட போக விடுகிறீர். அவர் விடுகிறார், நான் போக விடுகிறார், நான் போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றார். நான் பார்த்துட்டேன், ஆண்டவரை பார்த்துட்டேன், போதும். இப்பொழுது உம்முடைய பரிசுத்தவானை, உம்முடைய தாசனை சமாதானத்தோட போக விடுகிறீர். நான் போகட்டும், நான் போகட்டும். புரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு ஆண்டுக்குள்ள விசுவாசத்தில் வளரணும். இது எப்படி கிடைக்கும்? பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக இருக்கணும். ஸ்தேவானை பற்றி சொல்லும்போது எப்போதுமே ஒரு வார்த்தை, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தான், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், அவன் வல்லமையுள்ள காரியத்தை செய்தான். எங்க இருந்தான்? அப்போஸ்தலனாக அவன் மாறின பிறகு வல்லமையுள்ள காரியத்தை செய்தான்னா எப்ப? அவன் உதவி ஊழியக்காரனாக இருக்கும்போதே வல்லமையுள்ள காரியங்களை செய்தான். சங்கத்தார் முன்பாக தனியாக நின்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் கேளுங்கள் பிதாக்களே, நீங்க கேளுங்க இன்னும் சொல்லி ஆபிரகாம் முதற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த அதிகாரம் முழுதும் பேசுறான். இவர்களுக்கு பயப்படல, வானம் திறந்திருக்கிறது, தேவனானவர் இருக்கிறார், இயேசுவானவர் அவர் பக்கத்தில் இருக்கார், நான் அவரிடத்துல போக போகிறேன். அவன் கூக்குரல் இல்லை, கத்தல. அவர்கள் கூக்குரல், யாரு அடிக்கிறவங்க கத்துறாங்க, இவன் கூக்குரல் இடல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள்ளாக இருந்தது. எந்த சிந்தனை? அவர்களை மன்னிக்கும் சிந்தை அவனுக்குள்ளாக காணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து போடப்படும் இங்கே போடப்பட்ட காரியம் என்ன? அவன் நித்திரை அடைந்தான் என்று சொல்லி 60வது வசனத்தில் போடப்படும். அவனோ முழங்கால் படிட்டு, அப்படின்றது என்ன? சாகர வேலையில கூட என்ன பண்ணாவன்? முழங்கால் படிட்டு செத்துட்டானா? சில பேர் படுத்து சாவுறாங்க, நின்று ஜபம் பண்ணிட்டு செத்துருக்கான். எப்படி செத்த? மரிக்கும் பொழுது, நித்திரை அடையும் பொழுது அவனோ எல்லாரும் நிற்கிறாங்க, அவன் அடிக்கிறவன் நிற்கிறாங்க, ஆவேசமா பாயிறாங்க. அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது இருக்கும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரன். ஜபத்தினுடைய காரியத்தை பாருங்க, எவ்வளோ ஜபம் பண்ணமான காரியம். ஒரு மனுஷனை ஜபம்தான். நம்ம ஜபிக்கும் பொழுது மற்றவர்கள் மாத்திரம் பிசாசிலிருந்து விடுதலை படல, நாம என்ன படுறோம்? அவருக்குள்ளாக வளர்றோம். ஜபம் ஒவ்வொரு விசுவாசியும் வளர்த்தெடுக்கும். ஜபமானது எதுக்கு பண்றோம்? மற்றவங்களை விடுதலை பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, மற்றவங்க சுகத்தை பெற்று தருவதற்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பை மாத்திரம், அதுக்காக மாத்திரம் ஜபம் நமக்கு கிரியை செய்யலை. நம்ம ஜபிக்க 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 நாமே பரிசுத்தமாகும். அது தெரியுமா உங்களுக்கு? அவன் முழங்கால் படிட்டு மிக உன்னதமான வார்த்தைகளை சொன்னான். இவர் பிதாவே இவர்களுக்கு மன்னி. ஆண்டவரே இந்த பழியை இவர் சுமத்தாது. எப்போ வரும்? அதெல்லாம் நீ ஜபிக்கும் பொழுது தான் வரும். பொறாமை, வன்கண், மற்ற காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கக்கூடிய தருணம் எப்போது தெரியுமா? நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. அவனை கல்லறிகிறாங்க. முதல்ல ஆராதித்தான், இரண்டாவதாக அவன் ஜெபித்தான் என்று சொல்லி வாசிப்பேன். பரிசுத்தாவியால் நிறைந்து ஜெபித்தான் என்று சொல்லி வாசிப்பேன். விசுவாசம் உள்ளவனாக
அவன் ஜெபித்தான் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் தாமே நமக்கு